ஹாய், வெல்கம் டு தி விஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங் தான். ஹெர்பல் காஸ்மெட்டிக் சீரீஸில் கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து லாஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் நமக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், என்ன யூசேஜ், ஆயில்னால் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்மளோடதில் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது, அதுலேயுமே வீடியோஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது மஞ்சிஸ்டா சோப் அப்படின்றது சொல்லிட்டேன். பொதுவாகவே சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபேட் வேல்யூ அண்ட் நம்மளுடைய வாட்டர் லெவல் பொறுத்த வரைக்கும் நம்ம காஸ்டிக் சோடாவோட டபுள் மடங்கு வந்து எடுப்போம். 2:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் உள்ள சூப்பர் ஃபேட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 to 6%. மேக்ஸிமம் நம்ம 5% வரைக்கும் நம்ம அதை வந்து சூப்பர் ஃபேட் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். சூப்பர் ஃபேட் வேல்யூனா நம்ம எடுக்கக்கூடிய காஸ்டிக் சோடாவோட வேல்யூ வந்து நம்ம டோட்டல் பண்ணுறப்போ 5% வந்து ரெடியூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல லேதர், கண்டிஷனிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். பயங்கர ரிச் இருக்கக்கூடிய சோப்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஃபேட் வேல்யூ பேஸ்ட் ஆன் த கால்குலேட் பண்ணி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கம்பல்சரி நம்ம பண்ணணும். ஒன்று வந்து சூப்பர் ஃபேட் வேல்யூ, ரெண்டாவது வந்து நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் லெவல் 2:1 ரேஷியோ. நீங்கள் நார்மலாகவே லை எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் லை வந்து ஒரு 10% எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கிராம்ஸ் எடுக்கிறீங்கன்னா அப்படியே டபுளாக வந்து நம்ம வாட்டர் எடுப்போம். வாட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம சூப்பர் ஃபேட்டுக்கு உள்ள ஒய் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசிங்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சோப்போட ஹார்ட்னஸை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கும், அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஜென்டிலாக இருக்கிறதுக்கும் இது வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சூப்பர் ஃபேட் வேல்யூ அப்படின்றது எல்லா சோப்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட சோப்ஸ் வந்து ஒரு லக்ஸுரி ஃபீலோட எக்ஸாக்ட் சொல்யூஷனாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாட்டரோட லெவலும் தெரிஞ்சிட்டு காஸ்டிக் சோடாவோட லெவலும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து சூப்பர் ஃபேட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ பர்டிகுலராக ஆயில்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் தான். காஸ்டிக் சோடாவை லையாக எப்படி மாற்றணும் அப்படின்றதுக்கும் லாஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் போட்டிருக்கேன். அதையும் கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எம்டி ஹேண்டிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மஞ்சிஸ்டா ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ரெசிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ஆயில்ஸ், கோகோனட் ஆயில், பாம் ஆயில் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து ரைஸ் பிரான் ஆயில், ஷியா பட்டர், கேஸ்டர் ஆயில். ஷியா பட்டர் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கும், கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம சோப் போட்டு குளிச்சுட்டு வந்தால் கூட நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் அழகாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து மஞ்சிஸ்டா 5 கிராம்ஸ் மெயினாக நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் இது ஆயிலாகவும் எடுக்கலாம், பவுடராகவும் எடுக்கலாம். அடுத்து எசென்ஷியல் ஆயில், எனி 2 எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். பட் கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணலை அப்படின்னா கூட நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ராக்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு சோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அதே ஃப்ராக்ரன்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய சாம்பிள்ஸ் வாங்கி பார்த்து உங்களுக்கு எது எலகண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாகவும் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கனோ அது பர்டிகுலராக உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போதுமே ஆயில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு சின்ன செப்பரேட் பாக்ஸில் எடுத்து அதை கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். கூட வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் இருப்போம். ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நம்மளோட சோப் வந்து கிடைக்கும். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கோகோனட் ஆயில் வந்து எல்லா ஸ்கின் டோனில் உள்ளவங்களுக்கும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயிலில் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரை அப்படியே வந்து நல்லா ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஷியா பட்டர் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணுறப்போ நம்மளோட சோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ட்ரேசிங்கும் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். நம்ம ட்ரேசிங் அப்படின்றது ஒரு சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதோட கன்சிஸ்டன்சி, அந்த ட்ரேசிங்குமே உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவுகளையும் எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் படியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் இதில் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது மில்லி லிட்டர் இல்லை, கிராம். 100 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். அந்த 100 கிராம் ஆயிலுக்கு நம்ம எடுக்கக்கூடிய காஸ்டிக் சோடா, வாட்டர் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
150 கிராம் வந்து பிஃபோர் க்யூரிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். க்யூரிங் பீரியட் வந்து 4 to 6 வீக்ஸ். ஸோ ஆஃப்டர் க்யூரிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 to 6 கிராம்ஸ் வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா எவாபரேஷன் ப்ராசஸ் வந்து சொஃபானிகேஷன் ப்ராசஸில் நடக்கிறதுனால. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி நம்மளோட சோப் வந்து 150 கிராம்ஸ் வந்து பிஃபோர் க்யூரிங் பீரியடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பட்டரெல்லாம் மெல்ட் பண்ணி போட வேண்டாம், பிளெண்டர் போட்டுக்கோங்க. பிளெண்டரும் ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ரோல் போட்டிங்க அப்படின்னாலே நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்டிக் சோடா வாட்டர், அதாவது லையை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதை முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதில் ஹெர்பல் வாட்டர் அப்படி இல்லை ஹெர்பல் பவுடர்ஸ் எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்டிக் சோடாவை நம்ம எப்போதுமே ஸ்ட்ரெயின் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட் இருந்தாலும் நமக்கு சோப்பில் தான் படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டெஃபினட்டாக இதை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக காஸ்டிக் சோடா ஊற்றின உடனேயே நம்மளுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சோப்பு. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரொம்ப பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளோட வேலையும் ஈஸியாக முடியும். நம்மளோட கன்சிஸ்டன்சிலையும் எந்த அளவுகளும் மாறாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லா ஒர்க்கையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு நான் மஞ்சிஸ்டாவும் ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து பிளெண்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சோப் வந்து ரெடி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு மோல்டில் போர் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்றது வேணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எசென்ஷியல் ஆயில் அண்ட் அரோமா நம்மளுக்கு எவ்வளோ ரெக்யர்டு அளவுகள் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்தபடி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய மோல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோல்டை பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் மோல்டு பெஸ்ட்டாக உடன் மோல்டு பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்குறப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டு வந்து என்னோட பிகினராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அந்த கட்டிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு வந்துட்டு உடன் மோல்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டு நீங்கள் மீஷோவில் ட்ரை பண்ணிங்கனாலே 110 ருபீஸ்லேருந்தே நமக்கு கிடைக்கிது. அதோட கிராம் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பர்டிகுலராக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கிராம் எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த ஷேப்புக்கு அந்த கிராம் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். நம்ம எப்போதுமே மோல்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய ரப்பிங் ஆல்கஹால் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை வந்து அதில் போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே ஆக்சுவலாக இந்த இது ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே அன்மோல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா செட் ஆகிடும். பட் 1 டே அப்புறமா எடுத்தால் கிளியராக நம்மளோட சோப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹேண்ட்மேட் சோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஹெர்பல்லையுமே கொஞ்சம் பர்டிகுலராக எடுங்க. என்ன யூசேஜ் அப்படின்றத லேர்ன் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா போகும். அண்ட் பிஸ்னஸாக பண்ணுறப்போ லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றின வீடியோக்கள்லையுமே நம்ம கம்மிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் வீட்டில் இருந்து யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களோட கருத்துக்களையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோலையுமே ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் ரெலவெண்ட்டாக பார்க்கலாம். Until then, bye from Anita Raj.